இப்போ நெக்ஸ்ட்டு நாம் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அட் வாட் ஸ்பீட் அப்படின்னா என்ன வேகத்தில், அட் வாட்னா என்ன வேகத்தில் சுட் ஏ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா, சோர்ஸ்னால் மூலம், ஒலி எழுப்புகிற மூலம் ரைட்டா. ஒலி எது எழுப்புதோ அது சோர்ஸு, அதை கேட்குறது லிசனர் ரைட்டா, அப்சர்வர் லிசனர்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் மூவ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி அப்சர்வர். அப்போ ஒலி, அதாவது நல்லா கவனிங்க, என்ன வேகத்தில் எது போகணும்னு சொல்கிறா, சுட் ஏ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா ஒரு ஒளி மூலத்தோட சவுண்டு போகணும் அப்படின்னா. ஒளி மூலம், அது ஒளி எழுப்பக்கூடிய பொருள், ஒளி எழுப்பக்கூடியது அந்த ட்ரெயின்னு வச்சுக்கேன், அது ஒளி எழுப்பக்கூடியது. அந்த ஒளியோட சவுண்டு வந்து வேகம், என்ன வேகத்தில் போகணும் அந்த சவுண்டு, மூவ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி அப்சர்வர் அப்படின்னா. மூவ் அவேனா ஒரு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வர், நின்று கேட்குறாங்களே அதான் அப்சர்வர். நின்றுக்கிட்டு கேட்கக்கூடியவனோட விட தாண்டி போகும்போது என்ன வேகத்தில் அவன் சவுண்டு எழுப்பணும். இது என்ன ஒரு குழப்படியாக இருக்குது அப்படிங்கிறியா? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேங்க, என்ன ஒரு சவுண்டு, ஒரு அப்சர்வர் இடத்துல நின்றுட்டுருக்காரு, அவரை விட ஒரு சவுண்டு எழுப்பிக்கிட்டு ஒன்று போகணும். எதை சவுண்டு எழுப்பிக்கிட்டே போகணும், அதுதான் சோர்ஸு சவுண்டு எழுப்பிக்கிட்டே போகணும். ஆனால் அவரை கடந்து போகணும். யாரை கடந்து போகணும்? ஸ்டேஷனரி அப்சர்வரை கடந்து போகணும். அதாவது மூவ் அவேனா ஃப்ரம் ஸ்டேஷனை அவரை கடந்து போகணும். அப்படி போச்சுன்னு சொன்னால், ஸோ தட் த அப்சர்வருக்கு என்ன கேட்கணும்னா, அப்சர்வர்னால் கேட்குறவன், சவுண்டை கேட்குறவன், ஃபைன்ஸ் த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னது? அவன் காதில் கேட்கக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி, தோராயமான அதிர்வெண். அவன் காதில் கேட்கக்கூடிய சவுண்டு ஃப்ரீக்வன்சி, அப்போ NDASன்னு அர்த்தம். அவனுக்கு காதில் கேட்கக்கூடிய அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து என்னவாக இருக்கணும்? ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்னவாக இருக்கணும்? அவன் கேட்கக்கூடிய சவுண்டு, காதில் கேட்கக்கூடிய சவுண்டு வந்து எவ்வளோ இருக்கணும்? சமமாக இருக்கணும். எதற்கு சமமாக இருக்கணும்? ஈக்குவல் டு த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. அந்த சோர்ஸ் எழுப்பிக்கிட்டு போகுது இல்லையா, அவனை கடந்து போகும்போது எழுப்பிட்டு போகுது, அது என்ன ஃப்ரீக்வன்சியில் எழுப்பிச்சோ அதில் 1/2 இருக்கணும்ன்றான். ஆல்ஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி 1/2 இவன் கேட்குற ஃப்ரீக்வன்சி வந்து 1/2. அது 100 ஹெர்ட்ஸில் எழுப்பிச்சுன்னா 50 ஹெர்ட்ஸில் கேட்கணும். அப்படின்னா என்ன வேகத்தில் அது போகணும் சோர்ஸ் அப்படின்னு கேட்குறான். அட் வாட் ஸ்பீட்? நான் இப்போ படம் போட்டே காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டேஷனரி அப்சர்வர்னா லிசனர் தானே அப்சர்வர். இப்போ இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, சவுண்டு எழுப்புது ரைட்டா, இது சவுண்டு எழுப்புது ரைட்டா. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்கான், இந்த சோர்ஸு இப்படியே கூடி போகணும், இவரை கடந்து போகணும். கடந்து போனதுக்கப்புறம் இது சவுண்டு எழுப்பும், இங்கே எழுப்பும். இங்கே சவுண்டு எழுப்புது, கடந்து போகுது, இந்த லிசனரை கடந்து போகுது, இங்கே சவுண்டு எழுப்புது. அந்த சவுண்டு என்ன வேகத்தில் இருக்கணும்னு கேட்குறான். அட் வாட் ஸ்பீட் த சுட் ஏ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா, இந்த சோர்ஸோட சவுண்டு இதுதான் எஸ் இப்படி இருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுது. எஸ்ஸோட சவுண்டு வந்து என்ன வேகத்தில் இருக்கணும், அது எப்படி மூவ் அவே ஃப்ரம் த ஸ்டேஷனரி அப்ஜெக்டர் அப்படின்னா, மூவ் அவே ஆகுது, இதை விட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. அவேனா வெளியே போகுது, மூவ் அவேனா அவரை கடந்து செல்கிறது. இதை லிசனர் கேட்கக்கூடியவரை கடந்து செல்லும்போது என்ன வேகத்தில் இது சவுண்டு எழுப்பணும். அப்படி என்ன வேகத்தில் சவுண்டு எழுப்புனா, இந்த லிசனருக்கு அந்த கேட்கக்கூடிய சவுண்டு வந்து 1/2 இருக்கணும் ஃப்ரீக்வன்சி. எது இவன் எழுப்பின ஃப்ரீக்வன்சி, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் வந்து 1 இருந்தால், இங்கே 1/2 இருந்துச்சுன்னா, அப்போ என்ன வேகத்தில் அவன் சவுண்டு எழுப்பியிருக்கணும், அந்த சவுண்டு வேகத்தை சொல்லுன்றான். ஃப்ரீக்வன்சி வந்து 1/2 இருக்கணும் ரைட்டா. இவன் கேட்கக்கூடிய அதிர்வெண்ணோட ஃப்ரீக்வன்சி வந்து 1/2. எது இந்த ஒளி மூலம் எழுப்பக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சியில் இது 100 எழுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, 100 ஹெர்ட்ஸு அப்படின்னா இது வந்து 50 ஹெர்ட்ஸ் இவன் கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த சவுண்டில் உள்ள ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இருக்கணும். அப்போ 50 ஹெர்ட்ஸ் இருக்கணும்னு என்ன வேகத்தில் இது சவுண்டு மூவ் ஆகி சவுண்டு எழுப்பணும், இது என்ன வேகத்தில் போய் சவுண்டு எழுப்பணும் அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் குழப்படியாக இருக்குல்ல, அதான் நல்லா இந்த அட் வாட் ஸ்பீட் சுட் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்டு இதுதான். மூவ் ஆன வெளியே போகுது, மூவ்னா கடந்து செல்கிறது. அவே அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி அப்சர்வர் அப்படின்னா நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நின்று கேட்டுட்டு இருக்கக்கூடிய கடந்து செல்கிறாரு. ஸோ தட் அப்படின்னா ஆகவே த அப்சர்வர் ஃபைன்ஸ்
இந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இவர் கேட்கக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னவாக இருக்கணும், அதாவது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் சமமாக இருக்கணும் டு ஆல்ஃபா ஆஃப் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் இது எழுப்பக்கூடிய சவுண்டோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியில் ஆஃப் இருக்கணும்னு சொல்கிறாப்புல. அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னு பாருங்க. அப்போ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ 1/2ன்னு சொல்கிறோம். அப்போ 1/2ன்னா அது என்னவாக இருக்கும்? 1/2ன்றது அந்த ஃப்ரீக்வன்சி, அது அதிர்வெண் எவ்வளோ 1/2ன்றது என்னவாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போது இங்கே பாருங்கள், சொல்யூஷன்னா அதுக்கு தீர்வு என்னன்னு பாருங்கள். வென் த சோர்ஸ் இஸ் மூவிங், சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது, அவனை கடந்து செல்லுகிறது. இஸ் மூவிங் அவேன்னு அவனை கடந்து செல்கிறது. அப்புறம் இந்த ஸ்டேஷனரி லிசனர், அப்போ நின்றுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கணும்னா கடந்து செல்கிறது. சோர்ஸ் அதை நான் கேள்வியிலும் கேட்டிருக்கான், கடந்து செல்லுது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்னா அதனோட ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஃபார் த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தானே, என் டேஷன் தானே, ஃபார்முலாவே அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான். த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈஸ், இதில் ஸ்டேஷனரி லிசனர்னு கொடுத்துட்டான், இன்னொன்று கடந்து செல்லுதுன்னு சொல்லிட்டான். ரைட்டா? இப்போ ஸ்டேஷனரி லிசனர்னு சொல்கிறான், இன்னொன்று கடந்து செல்லுதுன்னு சொல்கிறான். அப்போது கடந்து செல்லுதுன்னு சொன்ன என்னது, அப்போ பிரிஞ்சு செல்லுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது இது என்னது, நல்ல கவனிங்க. இது என்ன ஃபார்முலா நம்ம போடணும்னா, இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வரும்னா, இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே, இது சோர்ஸு, இது இப்படி மூவ் ஆகுது, இது லிசனர் சோர்ஸை நோக்கி மூவ் ஆகுது, சோர்ஸ் லிசனர் நோக்கி மூவ் ஆகுது, லிசனர் சோர்ஸ் நோக்கி மூவ் ஆகுது. அப்படின்னா இது அப்போ நம்ம பார்த்ததில்ல. இப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா, வி ப்ளஸ்ஸு விஎல் ரைட்டா பை வி மைனஸ் விஎஸ் தானே பார்த்தோம். ஆனால் இது அப்படி இல்லை, இது கடந்து செல்லுதுன்றான், கடந்து பிரிஞ்சு செல்லுது அப்படின்றான். ரைட்டா? அதை விட்டு போகுதுன்றான். அப்போ விட்டு போகுதுன்னா இது லிசனர் விட்டு பிரிஞ்சு போகுது. ரைட்டா? வேறு டைரெக்ஷனில் போகுது. அப்போ புரிஞ்சுதா, லிசனர் வேறு டைரெக்ஷனில் போகுது, சோர்ஸ் வேறு டைரெக்ஷனில் போகுது. செகண்ட் இது. ரைட்டா? இப்போ சோர்ஸு இப்படி போகுதுன்னு வச்சுக்க, பிரிஞ்சில் போகுது, லிசனர் விட்டு பிரிஞ்சு போகுது. ரைட்டா? அப்போ லிசனர் விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா வெளியில் போயிட்டுருக்கு. ரைட்டா? நெருங்கி வரல. அப்போ வெளியில் போகுதுன்னா, அப்போ சோர்ஸு இவரை விட்டு பிரிஞ்சு போகுதுன்னா ரெண்டாவது ஃபார்முலா வரும். அப்போது ரெண்டாவது ஃபார்முலா என்னது, இதுக்கு ஆப்போசிட் சைன், இந்த ப்ளஸ் கீழே வந்துடும், மைனஸ் மேலே போயிடும். ரைட்டா? அப்போது இதில் மேலே மைனஸ் போயிடுச்சு. ரைட்டா? இங்கே என்ன இருக்கும், வி மைனஸ் விஎல்னு இருக்கும் இந்த ஃபார்முலாவில். இப்போ விஎல்லை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்குவோம், ஏன்னா அது ஸ்டேஷ்னரி, அது நின்றுக்கிட்டு இருக்குது, அப்சர்வர் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படின்போது வெறும் வி பை வி ப்ளஸ் விஎஸ்ன்னு வந்துடும். ரைட்டா? அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கான், 1/2 தான் கேட்குறான். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அவன் கேட்குறது எதில் 1/2ன்னு சொன்னால், சோர்ஸ் எழுப்பக்கூடிய சவுண்டில் 1/2 தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னது, சோர்ஸ் ஃப்ரீக்வன்சியிலேருந்து 1/2 இருக்கணும். இந்த இது சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி n தானே. அப்போது n வந்து 10 ஹெர்ட்ஸ்னா, அப்போ n டேஸ் என்ன இருக்கணும், 5 தானே இருக்கணும். அதான் சொல்கிறேன், 5 இருந்தால் என்ன ஸ்பீடில் போவோம் அப்படிங்கிறான். அப்போது என்னன்றது நம்ம இப்படி எடுத்துக்கலாமா, n = 1/n டேஷ் = 1, அதாவது 1/nன்னு எடுத்துக்கலாமா. n டேஷ் என்ன இருக்கும், = 1/2ன்னு எடுத்துக்கலாமா. n-லேருந்து 1/2 தான் n டேஸ். ரைட்டா? 1/2 ஆஃப் n. ரைட்டா? பாதி, n-ல் பாதி. ரைட்டா? அப்படின்னு எடுத்துக்கலாமா. சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது இந்த n இங்கே n டேஸ் தானே, n டேஸ் தான் போட்டிருக்கோம். ரைட்டா? நல்லா கவனிங்க, ஃபார்முலா என்னது, n டேஸ் = ஃபஸ்ட்டில் v பை v ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு n. இப்போ n டேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், n டேஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 1/2n போட்டுறோம். பாதி தானே, n-ல் பாதி தானே. அப்போ n 10ன்னு சொன்னால், அப்போ டிவைட் பை 2 தானே, 1/2n தானே n டேஸு.
இப்போ உதாரணத்துக்கு n 10ன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம பாதி 5 தான் சொன்னால் n டேஸு. அப்போ இது எப்படி என்ன n 10ன்னு சொன்னால் அப்போ 1/2 n 1/2 n ரைட்டா 1/2 n அதாவது 1/2 n ரைட்டா. அப்படின்னா n 10ன்னா அப்போ 10 1 × 10 10 ÷ 2 5 தானே வருது ரைட்டா. 5 தான். அப்போ பாதி ஆயிடுச்சா. அதனால தான் 1/2 n போட்டான். n எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தான் இது n டேஸ் ரைட்டா. அப்போ அதை நம்ம n டேஸ்க்கு பதிலாக பாதின்னு எடுத்துக்கிட்டோம் ரைட்டா. 1/2 n ரைட்டா. 1/2 n n 10ன்னா அது n டேஸ்ன்னு 5. இப்போ உதாரணத்துக்கு நீ எந்த விதம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு n/2 மீனிங் என்ன 1/2 n அர்த்தம். இப்போ பாதி தான் இருக்கணும் n பாதி தான் இருக்கணும்னா n-க்கு பதிலாக நீ 20 போட்டேன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன n டேஸ் என்ன வரைக்கும் 10 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல n-க்கு பதில் 20 போட்டேன்னா 1 × 20 20 ÷ 2 எவ்வளோ ஆகுது 10 தானே வருது. அப்போ 1/2 × n அர்த்தம். அது என்னது n / 2ன்றது என்னது 1/2 பாதி தான். n டேஸ் = 1/2 × n ரைட்டா. இப்போது இந்த 1/2க்கு வேல்யூ இல்லை 1 × n-னால 1 தானே. அதனால் n/2ன்னு போட்டான். n/2ன்னு போட்டதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா அப்படியே போடுங்க. இப்போது என்ன ஆச்சுன்னா இது எப்படி இதில் இந்த விடை எப்படி வருதுன்னா VS = Vன்னு வருது. VS = Vன்னா Vன்னு என்னது சவுண்ட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் மீடியம். ஏர் மீடியம்னா ஏர் மீடியம், தண்ணி மீடியம் தண்ணி மீடியம், சாலிட்னு சாலிட் மீடியம் ரைட்டா. அது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ VSன்னா என்னது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ரெண்டு ஒன்று தான். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் ஆர் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் சோர்ஸோடது என்னது மீடியத்தோட சவுண்டுக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதிர்வெண் இதுக்கு பாதியாக கேட்கும் அப்படிங்கிறான். இது எப்படி இது VS வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. இன்னும் பாருங்கள் இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த n இருக்குல்ல, இந்த எண்ணை இங்கே கீழே கொண்டு வந்திருக்கேன். n மேலே தானே இருக்குது இதில். அப்போ கீழே கொண்டு வந்தால் 2n ஆயிடும் 2n. அப்போ இந்த n கட் ஆயிடும் ரைட்டா. மீதி என்ன இருக்கும் அடுத்த ஸ்டெப்னு சொல்கிறேன். இந்த ஸ்டெப் நீ இதை போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் n / 2n ரைட்டா. இந்த n இங்கே வந்துடும் ரைட்டா. வந்துட்டு v + vsன்னு போட்டு இந்த ப்ராக்கெட் எடுத்துருங்க ரைட்டா. n இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ராக்கெட் தேவையில்லை அடுத்த ஸ்டெப்பில். அப்போ என்ன ஆகும் இங்கே 2n இருக்குது. அப்போ n அடிபட்டு போச்சு. அப்போ 1/2 தான் லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டா. ரைட்டில் என்ன இருக்குது v + vs இருக்குது ரைட்டா. ரைட்டில் இதானே இருக்குது. இப்போது இந்த 2 இங்கிட்டு போயிடுதா = தானே இது 2 இங்கிட்டு போச்சுன்னா 2v ஆயிடும். அடுத்து 3வது ஸ்டெப்பு. அப்போ இந்த 2 இங்கிட்டு வந்துடுது. இந்த ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்போ v + vs லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டா. அப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குது v + vs இருக்குது. ரைட்டில் 2v இருக்குது ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டில் v + vs இருக்குது. ரைட்டில் ரைட்டில் 2v இருக்குது ரைட்டா. இப்போது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2v இருந்தால் இந்த v ரைட் சைடில் போகும்போது -v ஆகிடுதா. அப்போ லெஃப்ட்டில் vs இருக்குது, இது மட்டும் இருக்குது. இந்த v என்ன ரைட்டில் கொண்டு வந்துடும் -v ஆகிடுது. அப்போ 2v - 1v vனா 1v தானே. அப்போ எத்தனை ஆகும் v தான் வரும். 2 vலேருந்து ஒரு v கழிச்சு என்ன ஆகும் v வரும். அப்போது vs தானே இங்கே இருக்குது. vs = v. புரியலன்னா திரும்பி நல்லா க்ளீனாக போட்டு தரேன் இருங்க. இந்த n இங்கிட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே வந்துடுது n ரைட்டா. அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இந்த n அடி வச்சிடுறேன். அப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குது 1/2 இருக்கா. அப்போ ரைட்டில் என்ன இருக்குது v + vs இருக்குது ரைட்டா. இப்போது இந்த v + vs லெஃப்ட்டில் போயிடுது, இங்கே வந்துடுது ரைட்டா. இந்த ரெண்டு இங்கே வந்துருச்சுன்னா நம்ம லெஃப்ட்டில் எடுத்துக்கிட்டோமா v + vsன்னு லெஃப்ட்டில் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 2 இங்கிட்டு மேலே போயிடுது. அப்போ மேலே என்ன இருக்குது v இருக்கா. அப்போ = 2v ஆயிடுச்சா. அப்போது இந்த இது ஒரு அடுத்த 3வது இந்த v இங்கிட்டு வந்துடுது. அடுத்த 4வது லைனில் v இங்கிட்டு வந்துச்சுன்னா அப்போது இங்கே மிச்சம் என்ன இருக்குது இந்த v ரைட்டில் கொண்டு போனால் -v தானே மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ இது கேன்சல் ஆகிடுது. அப்போ vs தான் நிற்கிது. இங்கிட்டு 2v - 1v = v. அப்போ vs = v வந்துருச்சா விட. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா.